குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஸ்டீரியோ ஐசோமரிசத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா? இது ஒரு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான கொஷின். இந்த கொஷினை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இது எவ்வளோ கஷ்டமானதுன்னு புரியும். ஏன் இது எவ்வளோ கஷ்டமானதை நாங்கள் எதுக்கு புரிஞ்சுக்கிடணும், நாங்கள் எதுக்குப்பா நடுராத்திரிக்கு அங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த டிஃபிகல்ட் லெவல் கொஷினை அட்டன் பண்ணீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி லெவல் கான்செப்ட்லாம் தெரிஞ்சிடும். ஜேஇ மெயின்ஸ் லெவலையும் சரி, நீட் லெவலையும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கொஷினை சால்வ் பண்ணுறது வழியா. ஸோ பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ரெடி ஆகிக்கோங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஸ்டீரியோ ஐசோமரிசம் கான்செப்டை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதோட சாய்ஸை பார்த்தா தான் இதில் ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்ளை பண்ணணுங்கிறதே நம்மளுக்கு புரியும். சாய்ஸ் பாருங்கள், எனன்ஷியோமர், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. யாரை கெட்ட வாரத்தில் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சரி, ஆக்சுவலாக எனன்ஷியோமர்ஸு, ஸ்டீரியோ ஐசோமர்ஸு இதெல்லாம் வந்து என்ன, கைரல் கார்பன் வர்றதில்ல, கைரல் கார்பன் வர இடத்துல தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன், இதெல்லாம் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது, நான் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறேன். ரெடி. இங்கே பாருங்கள், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அதை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஜாமெட்ரிக்கல், ஆப்டிக்கல். ஜாமெட்ரிக்கல் அப்படின்னா இஇசட் இல்லை சிஸ் ட்ரான்ஸ். இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா டபுள் பாண்டில் வரும். சி டபுள் பாண்ட் என்னோ, சி டபுள் பாண்டு சிலேயோ வரலாம். ஆனால் ஆப்டிக்கல் லைட் ரொட்டேஷனில் வரும். தட் இஸ் கைரல் கார்பன் இருக்கிற இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு காம்பவுண்ட் எழுதுகிறேன், HOH CH3 Cl. இதை பார்த்தா இதையும் இன்னொரு காம்பவுண்ட் எழுதுறேன் பாருங்கள், இதுக்கு மிரர் இமேஜ். ரெண்டையும் பார்த்தா ரெண்டும் ஒரே காம்பவுண்ட் மாதிரியே தெரியுதே, எந்த வித்தியாசமும் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு கார்பனில் இருக்கிற 4 குரூப்பும் வேறு வேறு குரூப்பாக இருந்தால் அதுக்கு மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆனால் இப்போ என்ன, அது எப்படி வேறு வேறு காம்பவுண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஃபார்ம் ப்ளஸில் சுற்றுச்சுன்னா இது மைனஸில் சுற்றும் லைட்டை. அதாவது இந்த ஃபார்ம் லைட்டை கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா இது மைனஸில் சுற்றி விட்ரும், ஆன்டி கிளாக் வைஸில். இல்லை இந்த ஃபார்ம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா இது கிளாக் வைஸில் சுற்றும். அப்போ நான் ஒவ்வொரு தடவை ஒரு காம்பவுண்டை கண்டுபிடிச்சி அதை கைரல் இருந்ததுன்னா நான் போய் லைட்டை செக் பண்ணி பார்த்து தான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் காம்பவுண்ட் பண்ணதுக்கப்புறமே கைரல் கார்பனாக இருந்தால் இந்த 2 ஃபார்ம் அவைலபிளாக இருக்குங்கிறத தியரிட்டிக்கலாக கொடுக்கலாம். அதுக்கு பேர் தான் RS. ஆனால் ஆறுனா ப்ளஸ் சைட் தான் சுற்றும், எஸ்னா மைனஸ் சைட் தான் சுற்றும்லாம் அர்த்தம் கிடையாது. சும்மா தியரிட்டிக்கலாக நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். இதுக்கு 2 ஃபார்ம் அவைலபிள். ஆர் மேபி எனிதிங், ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். எஸ் மேபி எனிதிங், ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் 2 ஃபார்ம் அவைலபிள் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு பேர் தான் கான்ஃபிகிரேஷன். ஸோ இஇசட், அப்புறம் சிஸ் ட்ரான்ஸு, அடுத்து RS, இதையெல்லாம் நம்ம கான்ஃபிகிரேஷன் சொல்லுவோம். கான்ஃபிகிரேஷன்னா என்ன அர்த்தம், ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனை தான் யூஸ் பண்ணணும்னு நிலைமை வந்துச்சுன்னா அதுதான் கான்ஃபிகிரேஷன். ஸோ இங்கே இருக்க பார்க்குற எல்லா ஸ்டீரியோ ஐசோமர்சத்தில் எல்லாமே என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக கான்ஃபிகிரேஷன் தான் இருக்கும். சில இடங்களில் கன்ஃபர்மேஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கன்ஃபர்மேஷனை இன்னொரு கன்ஃபர்மேஷனை, இப்போ கான்ஃபிகிரேஷனை எஸ் கான்ஃபிகிரேஷனாக மாற்றினா கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பண்ணணும். ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷனை இன்னொரு கன்ஃபர்மேஷனாக மாற்றுறதுக்கு ஃபிசிக்கல் ரியாக்ஷன் பண்ணுனா சரியாயிரும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ கன்ஃபர்மேஷன் ஆஃப் பியூட்டேன் எழுதி காட்ட போகிறேன். கன்ஃபர்மேஷன் ஆஃப் பியூட்டேன்னா மிடில் இருக்கிற 2 கார்பன் ஆட்டத்தை எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கார்பன் ஆட்டத்தில் CH3 HH. அதே மாதிரி இங்கே CH3, ரைட். ஸோ இப்போ நான் இங்கே 2 கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, அதில் ஒன்றை பெரிய முட்டையாக எடுத்துக்கிறேன், இன்னொன்று பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய ரவுண்டாக ஒரு கார்பன், அந்த கார்பனில் 3 குரூப்பு ஜாயிண்ட் ஆயிருக்கு. என்னென்ன, ஒரு பக்கம் CH3 ஜாயிண்ட் ஆயிருக்கு, ஒரு பக்கம் H ஜாயிண்ட் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் H ஜாயிண்ட் ஆயிருக்கு. 3க்கும் நல்லா ஈக்குவல் இடைவெளி கொடுத்து எழுதிட்டேன். அடுத்து இன்னொரு கார்பனை பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டாக கார்பனை முன்னாடி காட்டுறேன். அதுலேயும் 3 ஆட்டம் இருக்குது, ஒன்று CH3, இன்னொன்று H, இன்னொன்று H. ஸோ இது என்ன அப்படின்னா காட்சி கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். திருப்பி இந்த ஃபார்மையே நம்ம எப்படி எழுதலாம், பின்னாடி இருக்கிற கார்பனை அப்படியே வச்சுக்கிறேன். அந்த பெரிய முட்டையாக இருக்குல்ல, அந்த கார்பனை அப்படியே வச்சுக்கிறேன், முன்னாடி இருக்கிறத மட்டும் ரொட்டேட் பண்ணி விட்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த CH3 லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
CH3 இந்த CH3 பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடும், H இந்த H பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடும், இந்த H இந்த H பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடும், ரைட்? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி எக்லிப்ஸ்ட். இப்போ நீங்கள் எக்லிப்ஸ்டு ஃபார்மாக மாற்றணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு காட்சி கன்ஃபர்மேஷனில் இருக்கிறத கொண்டு போய் கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்துட்டிங்கன்னா போதும், எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனாக அதுவாக மாறிக்கணும். ஸோ ஃபிசிக்கலாக எனர்ஜி கொடுத்தாலே போதும், ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்மாக மாறும்னா அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன்ஸ். இல்லை நான் ஃபிசிக்கல் கொடுக்க முடியாது, கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணினாதான் RSஆ மாறுறேங்குது, சிஸ் டிரான்ஸாக மாறுறேங்குது, இசட்டாக மாறுதுன்னா அதுக்கெல்லாம் பேர் கான்ஃபிகரேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபர்மேஷனையும் கான்ஃபிகரேஷனையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்படிங்கிறத இங்கே சால்வ் பண்ணி பார்ப்போம். சால்வ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸ், ஃபஸ்ட்டு என்னன்னா இதெல்லாம் மிரர் இமேஜ் கொடுக்குமான்னு எப்படி பார்க்குறது? பார்த்தாலே பயமாக இருக்குது இல்லையா? மிரர் இமேஜ் கொடுக்குமான்னு நான் எப்படி இதை பண்ணிக்கிறது? இதே நம்ம தலைகீழ கொடுத்து வச்சிருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிஎல் இருக்கிற கார்பனை ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சிருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா சிஎல் இருக்கிற கார்பன் செகண்ட், நான் எப்படிங்க இதை பண்ணுறது? மாற்றி மாற்றி எழுதுனா நான் எப்படி பண்ணாலும் தப்பாயிரும்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் ஒரு சிம்பிள் வழி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் செகண்ட் கார்பன் ஆட்டம் நீங்கள் 2 ஆட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சிஎல் ஜாயின் பண்ணியிருக்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறேன், இது செகண்ட். அதே மாதிரி இங்கே சிஎல், இது ஃபஸ்ட்டு இது செகண்ட். அதே மாதிரி இங்கே சிஎல் 1 2 சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டத்துக்கு எம் இருக்குல்ல, இதுக்கு RS கான்ஃபிகரேஷன் கொடுத்து பழக்கிறேன். எப்படி RS கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டத்தை இப்போ கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த சியில் என்னென்ன ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் OH இருக்குது, அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்க் குரூப் இருக்குது, HCH3. இந்த பக்கம் சிஎல் இருக்குது, இங்கே H இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் பொறுத்த வரைக்கும் 4 வித்தியாசமான குரூப் ரெடி. ஸோ நம்ம ஆட்டம் வந்து கைரல், இதுக்கு நான் RS கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன். கைரல் கார்பனை நடுவில் வச்சுக்கிட்டேன், இந்த பக்கம் சிஎல், இந்த பக்கம் O, இந்த பக்கம் H, இந்த பக்கம் C. ஸோ நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன். இப்போ 4க்கும் ABCD கொடுக்க போகிறேன். எதுக்கு A கொடுக்கணும் அப்படின்னா பெரிய குரூப்புக்கு A கொடுக்கணும்னு எடுத்துக்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கைரல் கார்பன் ஆட்டத்தை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறது இந்த பக்கம் O, இந்த பக்கம் CL, இந்த பக்கம் H, இந்த பக்கம் C. ஸோ மொத்தம் 4 ஆட்டத்தில் அட்டாமிக் வெயிட் சிஎலுக்கு தான் ஜாஸ்தி, ஏ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே OHC, பெரிய குரூப்புன்னு பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டை தான் பார்க்கணும். அப்படி இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது இந்த சி இங்கே ஓக்கு தான் அட்டாமிக் வெயிட் ஜாஸ்தி, இது பி. அடுத்து இது சி, இது டி. ஸோ எப்பயுமே RS கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு டிஏ கீழே கொண்டு வந்துடணும், டிஏ கீழே தூக்குங்க. ஸோ டி கீழே வந்துருச்சு அப்படின்னா சி மேலே போயிடணும். தென் ஏன்னா நான் இன்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், டி கீழே வரணுங்கிறதுக்காண்டி. டி கீழே கொண்டு வரதுங்கிறதா ரூல், நேம் வைக்கும்போது RS ஃபிக்ஸ் பண்ணும்போது டி கீழே கொண்டு வந்துடணும். ஸோ ஏ இந்த பக்கம் போயிடும், பி இந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், டிஏ இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை, டிஏ கேன்சல் பண்ணிடுங்க. ஏலேருந்து பிக்கு போங்க, பியிலேருந்து சிக்கு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் எஸ்ன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் எஸ், எம்முக்கு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த கார்பன் ஆட்டம் எஸ்ன்னு வருது. சரி, செகண்ட் கார்பன் ஆட்டம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதாக இருக்கு இல்லையா செகண்ட் கார்பன் ஆட்டம், அதுக்கு என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். செகண்ட் கார்பன் ஆட்டத்தை அகைன் எழுதுகிறேன், இதை அழிச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப இடத்த ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ எம்மில் இப்போ செகண்ட் கார்பன் ஆட்டத்தை எழுதுகிறேன். செகண்ட் கார்பன் ஆட்டம் இதாக இருக்குது சி, இதில் OH ஜாயின் ஆகிருக்கு, இந்த பக்கம் சி, OH, CL, H, இங்கே H, இந்த பக்கம் CH3 ஜாயின் ஆகிருக்கு, சி எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்க ஆட்டை தான் பார்க்கணும், இந்த பக்கம் OCCH. ஸோ O தான் பெருசு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் ஏ, இது வழக்கம் போல் டி தான் ஹைட்ரஜன். இப்போ இந்த ரெண்டுமே கார்பனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ தான் நீங்கள் செகண்ட் ஆட்டத்தை பார்க்கணும். செகண்ட் ஆட்டத்தை பார்த்தா இங்கே சிஎல், இங்கே O, ஆனால் இங்கே 3மே H. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரையாரிட்டி கோஸ் ஹியர், இங்கே பி, இங்கே சி. ஸோ என்ன ஆகும்னா டிஏ கீழே கொண்டு வரதுக்கு இதை இன்டர் கன்வெர்ட் பண்ணுங்கள், சி இங்கே போயிடும். அதே மாதிரி இது ஒரு பக்கம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பத்தாது, இன்னொரு பக்கமும் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏவையும் பியையும் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பி, இது ஏ. இப்போ ஏலேருந்து பிக்கு போங்க, பியிலேருந்து சிக்கு போங்க, டிஏ கேன்சல் பண்ணிடுங்க, ஏலேருந்து பிக்கு, பியிலேருந்து சி, எஸ் கன்ஃபர்மேஷன். ஸோ எம்முக்கு பார்த்தீங்களா
ஃபஸ்ட்டு அதாவது இந்த எம்முக்கு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ரெண்டுமே எஸ்எஸ் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ எம்முக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து எண்ணுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். எண்ணு கண்டுபிடிக்கலாமா? இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸ் படி பார்ப்போம். எம் என் ஆர் நான் மிரர் இமேஜ். ஸோ எண்ணு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணு பார்ப்போம். எண்ணு நான் மிரர் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். எண்ணுக்கு அதே மாதிரி 2 கார்பன் இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்டுன்னு 2 கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிட்டேன். எண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கார்பன் கீழே இருக்கு, ஒரு பக்கம் OH, ஒரு பக்கம் Cl, ஒரு பக்கம் H, மேலே பார்த்தீங்கன்னா CH3 HOH அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கார்பன் ஆட்டத்தை தான் நான் எடுக்க போகிறேன். இது A, B, D, C. ஸோ டிக்கு டியை கீழே கொண்டு வந்துருங்க, அதனால ஏக்கு இங்கே போயிடும், பி இங்கே போயிடும், சி இங்கே போயிடும். ஸோ டியை அடிச்சு போட்டுருங்க. அடிச்சு போட்டிங்கன்னா ஏலேருந்து பிக்கு ஓடுங்க, பியிலேருந்து சிக்கு ஓடுங்க. ஸோ என்ன ஆகுது? ரைட் சைடு ஃபஸ்ட்டு இது ஆர் வருது. எது? எண்ணில். செகண்ட் இதுக்கு செக் பண்ணுவோமா? செகண்ட் இதில் பார்ப்போம். இதான் கார்பன். இங்கே OH இருக்கா? லெஃப்ட் சைடு பாருங்கள், OH ஏ. அடுத்து இது டி கன்ஃபார்மாக, சாரி, ஏக்கு அடுத்து ஹச் இங்கே இருக்குது, அப்போ இது டி. அடுத்து CH3 இருக்குது, அது கண்டிப்பாக சி, இது பி. ஸோ டி மேலே போயிடுச்சு, டிஏ கீழே கொண்டு வந்துடும். ஸோ டி கீழே, பி மேலே, சி கீழே, ஏ இந்த பக்கம். ஸோ இப்போ டிஏ அடிச்சு போட்டுருங்க. ஏலேருந்து பிக்கு போங்க, பியிலேருந்து சிக்கு போங்க. என்ன கான்ஃபிகரேஷன் வருது? எஸ் வருது பாருங்கள், லெஃப்ட் சைடு சுற்றுது. ஸோ எஸ். ஸோ எஸ்ன்னு இருக்கு, அங்கே என்ன இருக்கு? ஆறுன்னு இருக்கு. இங்கே எஸ், அங்கே ஆறு. ஆக்சுவலாக இங்கே எஸ்ன்னு இருந்து இங்கே ஆறுன்னு இருந்தா அது மிரர் இமேஜ், அதாவது எனன்ஷியோமர்ஸ். ஆனால் எஸ் இருக்கு, எஸ்னா மிரர் இமேஜ் இருக்காது. 2 கைரல் கார்பன் இங்கே எஸ்ஸா இருந்தால் அங்கே ஆறா இருக்கணும், அப்படி இருந்தால் மிரர் இமேஜ். திருப்பி இங்கே எஸ்ஸா இருந்தால் இங்கே ஆறா இருந்திருக்கணும், ஆனால் இங்கே என்னவா இருக்குது? எஸ்ஸாவே இருக்குது. அப்படி இருந்தால் இது ரெண்டும் நான் மிரர் இமேஜ், அதாவது ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தான், ஆனால் டயஸ்டீரியோ ஐசோமர்ஸ், நான் மிரர் இமேஜ் ஐசோமர்ஸ். ஸோ அவங்க சொன்ன மாதிரி MN நான் மிரர் இமேஜ் ஐசோமர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? தட் இஸ் டயஸ்டீரியோ ஐசோமர்ஸ். டயஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஒருவேளை மிரர் இமேஜாக இருந்தது, எஸ்ஸாக இருக்கிற இடத்துல ஆறா இருந்தால் அது டயஸ்டீரியோ ஐசோமர்ஸ். வேணா செக் பண்ணி பார்ப்போமா? இந்த இடத்துல வேற ஏதாவது, அதாவது ஆறா இருந்தால் எனன்ஷியோமர்ஸ். இந்த இங்கே MP எனன்ஷியோமர்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ MP, M ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், இது P. Pலையும் அதே மாதிரி பாருங்கள், 2 கார்பன் ஆட்டம். ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை தூக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்பன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஆட்டம், இதை எடுக்கிறோம். இங்கே இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு OH இருக்கு, இந்த ரைட் சைடு H இருக்கு. ஆக்சுவலாக இது செகண்ட் ஆட்டம் இல்லையா? OH ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டம் செகண்ட் ஆட்டம் எடுத்திருக்கோம். செகண்ட் கார்பன் ஆட்டம், இது ஃபர்ஸ்ட் ஆட்டம் எடுத்திருக்கோம். ஓகே, செகண்ட் ஆட்டத்துக்கு பாருங்கள், OH லெஃப்ட் சைடு, H ரைட் சைடு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த பாயிண்ட்டில் என்னென்ன CH3ன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பேக் சைடில் இருக்கிற பெரிய கார்பன் தான் இந்த குட்டி பாயிண்ட் கார்பனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கிறத எப்பயுமே என்ன கீழே போட்டுக்கோங்க. ஸோ பேக் சைடில் இருக்கிற பெரிய முட்டை தான் அந்த கார்பன், அதில் OH ஜாயிண்டாக இருக்குது, H ஜாயிண்டாக இருக்குது, Cl ஜாயிண்டாக இருக்குது, CH3 இருக்குது. ஸோ இதை நீங்கள் ABCD கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அதாவது இதை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். A, B, C, D. A, B, C, D. ஸோ டியை கீழே கொண்டு வந்துருங்க, பி எந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ சி இங்கே வந்துடும், ஏ இங்கே போயிடும். ரைட்? ஸோ கரெக்டாக கொண்டு போயிட்டோமா? டி கீழே வந்துருச்சு, பி இந்த பக்கம் போயிடுச்சு, ஏ இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, இன்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ டியை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஏலேருந்து பிக்கு ஓடுறோம், பியிலேருந்து சிக்கு ஓடுறோம். ஸோ செகண்ட் கார்பன் ஆர். செகண்ட் கார்பன் பாருங்க, எம்முக்கு செகண்ட் கார்பன் எஸ், இங்கே செகண்ட் கார்பன் ஆர். இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் கார்பனும் ஆர் வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். தட் இஸ் MNP ஆர் எனன்ஷியோமஸ். செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் கார்பன் ஆட்டத்துக்கு ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்துக்கு பார்க்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் பெரிய முட்டையாக இருக்குது, அதில் இந்த பக்கம் ஒரு H, இந்த பக்கம் ஒரு OH. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பெரிய முட்டையில் H, OH, அடுத்து Cl கீழே இருக்குது. அப்புறம் இன்னொரு கார்பன் ஆட்டம், இந்த பாயிண்ட் கார்பன் ஆட்டம் தான் அந்த பெரிய முட்டையோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட் கார்பன் ஆட்டத்தில் H, OH, CH3 ஜாயிண்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இப்போ பாருங்கள்,
சி நடுவில் இருக்கிறது தான் கைரல் கார்பன் ஆட்டம். ஏ பி சி டி. டியை கீழே கொண்டு வாங்க, ஏ இந்த பக்கம் கொண்டு போங்க, பி எந்த பக்கம் கொண்டு போங்க, சி ஏன்னா ஒன்று இன்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இனிமே டியை மறந்துடுங்க, ஏலேருந்து பிக்கு போங்க, பிலேருந்து சிக்கு போங்க. எஸ் ஆர். புரிஞ்சிருச்சா? பாருங்க, எம்மும் சரி பியும் சரி, ரெண்டும் எம்முக்கு வந்து இது வந்து பி, எம்முக்கு வந்து ரெண்டுமே எஸ் எஸ். ஸோ எஸ் எஸ், இங்கே ஆறு ஆறு. அப்போ எம் அண்டு பி ஆர் எனன்ஷியோமர்ஸ். திருப்பி திருப்பி இந்த வீடியோவை போட்டு செக் பண்ணி பாருங்கடா. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஷன் இருந்தால் மறுபடியும் கேளுங்க, கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. கேட்கறது நாலேஜபிளாக, கொஞ்சம் நாலேஜபிளாக மாறுறது, நிறைய நீங்களே சால்வ் பண்ணுறது, தப்பு விடுறது, மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணும்போது நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகணும். பரவாயில்ல, நம்ம இப்போ தான் கற்றுக்கிட ஆரம்பிச்சிருக்கோம், மிஸ்டேக்கே வரலன்னா நம்ம கொஞ்சம் கூட கற்றுக்கிட ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்பயுமே தெளிவாக இருக்கணும்னா அடிக்கடி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெடி? செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.